அனைவருக்கும் வணக்கம். பேய்களாலே கடவுளை கண்டு கொள்ள முடிந்தால் கடவுளின் பிள்ளைகளாகிய நம்மால் மட்டும் ஏன் கடவுளை கண்டு கொள்ள முடியவில்லை? ஏன் நம்மால் அவரின் இருப்பிடத்தை உணர முடியவில்லை? காரணம் என்ன? மனிதர்களாகிய நாம் பேய்களை விட தாழ்மையானவர்களா என்று சற்று சிந்திப்போம். அதற்கான பதிலை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவர் நன்மையை நாடச் சொல்கிறார், ஆனால் நம் வாழ்வில் நன்மையை நாம் நாடுகின்றோமா? இரண்டாவது, தீமையை வெறுக்கச் சொல்கிறார், ஆனால் நாம் தீமையை வெறுக்கின்றோமா? மூன்றாவது, நீதியை நிலைநாட்டச் சொல்கிறார், ஆனால் நீதியை நிலைநாட்டுகின்றோமா? நேர்மையுடன் வாழச் சொல்கிறார், நாம் நேர்மையோடு வாழ்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரின் அருளை உணர்ந்திட அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், நாம் அவரின் பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால், அவர் சொன்னவாறு நாம் வாழ வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். எனவே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க, இறைவன் சொன்ன பாதையில் நடக்க நாம் முயலுவோம். ஆமேன்.